ஏ மாப்பிள என்ன இப்ப வர்ற? ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டியது? முகசாமி இங்க வாயேன். என்னக்கா? தின்னுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் காபி தண்ணி கொடுத்தா என்ன? இத எடுத்துக்க. ஏல முகசாமி இங்க வா வா. மாப்பிளையோட அப்பன் வாத்தியாராமே. அப்ப மாப்பிளையும் வாத்தியாரா? தாயம்மா ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஏக்கா மாப்பிளையோட அப்பா தான் வாத்தியாரு. மாப்பிள வாத்தியார் இல்ல. மாப்பிள 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கானா. லாரியில டிரைவரா ஓடுறானா. என்னது? இது என்னடா கொடுமையா இருக்குது? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லாரி ஓட்டுறவன் மாப்பிள்ளையா? எவ்வளோ தங்க சிலைய கொண்டு போய் தகர கொட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சாலாம். அந்த கதை அவள இருக்கு இந்த கதை. ஏக்கா ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டையா? இந்த ரெண்டு குடும்பத்தோட சமூகத்துல தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. புரியுதா? புரிஞ்சுது. வந்தவங்களுக்கு காப்பிய கொடு. நான் காப்பிய கொடுக்குறேன், நீ மிச்சரை மட்டும் தின்னு. ஆமா, நான் திங்கிற வேலையை பாக்குறேன், நீ போடா. அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயாவது பொண்ணு வந்துருமா? நீங்க என்ன ஆம்பளைங்க குழா சட்டியை மாட்டிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவீங்க. நாங்க பொம்பளைங்க கொஞ்சம் பொறுமையா தான் வர முடியும். வெயிட் பண்ணுங்க. ஆஹா, இவ காதுல விழுந்துடுச்சா? இன்னைக்கு நைட்டு தூங்கினா மாதிரி தான். என்ன மாமா, அத்தை வாயை திறந்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களே. டே மாப்பிள்ள, உன் அத்தை வாயும் மேட்டூர் டேம் சட்டரும் ஒன்றுடா. திறந்தா நிற்கவே நிற்காதுடா. காஃபி எடுத்துக்கங்க. டேய் மாப்பிள, மாப்பிளரா? டேய் என்னடா பொண்ணு எப்படி இருக்குடா? பொண்ணா பார்க்கவே இல்லையாடா? அடப்பாவி, பார்க்கலையா? இப்போதானடா காப்பி கொடுத்துட்டு போச்சு. என்னடா பண்ண? பிஸ்கட்டை பார்த்துட்டு இருந்தேன்டா. பிஸ்கட்டை பார்த்தியா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பிஸ்கட்டை பார்த்துக்கிட்டு இருந்த மொதல் மாப்பிள்ள நீதான்டா. பொண்ணெல்லாம் அப்படியே. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மாப்பிள்ள பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஏண்டா பச்சை புள்ளை பக்கத்துல வச்சுட்டு வக்க புள்ள புடிங்கிட்டு இருக்க? போடா, நான் பேசிக்கிறேன் போடா. நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு படக்குன்னு உள்ளர வர. போடா. டேய் மாப்பிள்ள, எல்லாரும் உள்ள தூங்கிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. டேய் மானத்தை வாங்காதடா, போய் தள்ளடா. ஏங்க, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? அது வந்து என்ன பேசணும்னு தெரியலங்க. ஏதாவது பேசுங்க. நான் ஒரு லாரி டிரைவர். 15 நாள் ஊர் ஊரா சுத்துவீங்க. மாசத்துல 15 நாள் தான் வீட்ல இருப்பீங்க. 5 நாள் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. 10 நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. இத சொல்றதுக்கு ஏங்க இப்படி முடிக்கிறீங்க? எல்லாத்தையும் உங்க அப்பா சொல்லிட்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க? என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, பேசுறதெல்லாம் பேசியாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்துங்க. சீக்கிரமா பொண்ணுக்கு புடவையை மாத்தி கூட்டிட்டு வாங்கம்மா. காதலி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன பார்த்தா காதலி மாதிரியா இருக்கு. நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் தெரியுமா? உன் பார்வையில 2 புறம், உன் கன்னத்துல 2 புறம், உனக்குள்ள கல்லுக்குள்ள தேரையா என்னையே வச்சிருக்கேன். அப்ப நீ என் காதலி தானே? தாயம்மா, உனக்கு ஏதாவது தரணும் போல இருக்கு. என்ன வேணும்? தாயம்மா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணுமே. என்ன கேட்டீங்க?
என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற? நேர்மைய. நேர்மைங்கிறது எல்லா நேரத்துலயும் நேர்கோடா இருந்ததில்ல. சந்தோஷம் நான் நினைச்ச வாழ்க்கைய ஆனந்தமா மாத்தினது அவர்தான். தினம் தினம் உடம்பாலையும் மனசாலையும் எங்களை சுமந்துக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தோம். தொடுவானத்தை தொடணும்னு நினைக்கிற குழந்தைங்க மாதிரி இன்பத்தோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அது தோத்து போனாலும் தோல்வி கூட ஆனந்தம்தான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. தம்பி, அடுத்த வருஷம் 3 பேரை விருந்துக்கு வரணும். இங்க என்ன, பாரு, புரியல? நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். சரிக்கா. வரேன். சரிம்மா, போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. ம், ம். இவளை பாட்டிக்கிட்டே சொல்லட்டா? போங்க ஏய் வாடி. போங்க. ஆ, சொல்லிடுவேன். ஆயா மாட்டு வரலாம் என்கிட்ட. என்னடி சிரிக்கிற? ஒண்ணு இல்ல ஆயா, நீ வேலையை பாரு. கோழி பசிக்கலாம் யாரை போடுறேன். பக் 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 பக். நான் வேணா ஒத்தாசை கரட்டுமா? போங்க. கோழிக்கே தீனியை போட்டுட்டு இருந்தா சேவலுக்கு எப்ப? பக் 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 பக். ஒவ்வொரு மாசமும் அவர் இல்லாத அந்த 15 நாளும் என்னோட தனிமைய, என் கட்டலும் தலையணையும் சத்தம் இல்லாம கேள்விங்கிற பேர்ல கேலி பண்ணும்போதெல்லாம் பதில் இல்லாம தவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு பூர்ணி அக்கா தான் துணையா இருந்தாங்க.